குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். தூத்துக்குடி மாவட்டத்தில் இரவு முதல் பெய்து வரும் கனமழையால் மாநகர் பகுதியில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் விஜயகாந்த் வழங்க கேட்கலாம். விஜயகாந்த், குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது, மக்கள் என்னென்ன இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களாகவே வெப்பம் வாட்டி வதைத்து வந்தது. இந்த சூழ்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சில இடங்கள், அநேக இடங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது மழையானது பெய்து வந்தது. குறிப்பாக மாநகர பகுதியை பொறுத்த வரையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது மட்டுமின்றி அவ்வப்போது மழையும் பெய்து வந்தது சிறிய அளவில். தற்போது நேற்று இரவு முதல் இன்று அதிகாலை வரை பெய்த கனமழை காரணமாக மாநகர பகுதிகளின் தாழ்வான பகுதியில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. குறிப்பாக மார்க்கெட் சாலை மற்றும் பழைய மாநகராட்சி பகுதி உள்ளிட்ட அந்த மாநகராட்சிகள் வார்டுகளில் உள்ள 60 பகுதிகளில் சில பகுதியில் தாழ்வான இடங்களில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. குறிப்பாக முக்கிய சாலைகள், அதாவது தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய சாலை போன்ற முக்கிய சாலைகளிலும் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதி அடைந்துள்ளனர். மேலும் சில குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் தேங்கி காணப்படுவதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிப்படைய உள்ளது. மேலும் இதுவரை மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் மழைநீரை அகற்றுவதற்கு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாத காரணத்தினால் சாலைகளில் செல்ல முடியாத சூழ்நிலையில் பெரும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் நேற்று இரவு முதல் இன்று அதிகாலை வரை பெய்த கனமழை காரணமாக அநேக இடங்களில் மழைநீரானது தேங்கி காணப்படுவதால் மேலும் பள்ளி பகுதிகளிலும் சில இடங்களில் மழைநீரானது தேங்கி காணப்படுவதால் மாவட்ட ஆட்சியர் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து தற்போது உத்தரவளித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி விஜயகாந்த். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.